ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ இந்த நேஷனல் அஃபேர்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சர்நாத் அப்படின்ற ஒரு இதை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா வாரணாசியில் இருக்குது. ஓகேங்களா, இந்த சர்நாத் அப்படின்றது வாரணாசி உத்தரப்பிரதேஷில் இருக்குது. யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட் 25 to 26 சைக்கிளுக்கு சார்நாத்தை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன் இயர் பார்த்துக்கோங்க 1972. ஓகே, ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 1.5 இயர்ஸ் வந்து எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க டேட் ஆஃப் சப்மிஷன்லேருந்து. ஓகே, ஸோ அந்த இதுவோட பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சார்நாட். ஓகே, இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி உத்தரப்பிரதேஷ். அண்ட் எந்த ரிவர்ன்னு பார்த்துக்கோங்க. ஒரு சில டைமில் டஃப்பாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா நம்ம கிட்ட வந்து ரிவர் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரிவர் கங்கா அண்ட் ரிவர் வருணா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சார்நாத் அப்படின்றது என்னென்னா, ஒரு கௌதம புத்தா டெலிவர் திஸ் ஃபர்ஸ்ட் செர்மான். இதுதான் வந்து இந்த சார்நாத் அப்படின்ற ஒரு சைட்டு. ஓகே, இது வந்து ஒரு புத்திஸ்ட் சைட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் வந்து கரண்ட்டாக யுனெஸ்கோவில் பார்த்தீங்கன்னா 42 இந்தியன் சைட்ஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு வாட்டி எக்ஸாமில் ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ யுனெஸ்கோ சைட்ஸில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 42 இந்தியன் சைட்ஸ் இருக்குது. இதில் 34 கல்ச்சுரல், 7 நேச்சுரல், 1 மிக்ஸ்டு. ஓகே, 34, 7, 1. ஸோ 34ன்றது கல்ச்சர், 7ன்றது நேச்சுரல், 1ன்றது மிக்சடு. இது வந்து மொத்தத்தில் 42 இந்தியன் சைட்ஸ் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இது வந்து ஒன் ஆஃப் த 4 மோஸ்ட் சேக்கர்டு புத்திஸ்ட் சைட் தான் வந்து இந்த சர்நாத் சைட் அப்படின்றது. ஓகேவா, அந்த 4 என்னென்னு பார்த்தோன்னா லும்பினி நேபாள், இன்னொன்று வந்து இது வந்து பர்த் பிளேஸ் ஆஃப் புத்தாமா. நெக்ஸ்ட் வந்து போத் காயா, இது வந்து புத்தா வந்து என்லைட்மெண்ட் அட்டைன் பண்ண ஒரு பிளேஸு. போதி த்ரீக்கு அடியில் உட்காந்துட்டு. ஓகேங்களா, ஸோ சர்நாத் அப்புறமா குஷிநகர், இது ரெண்டுமே வந்து உத்தரப்பிரதேஷில் தான் இருக்குது. இங்கே தான் வந்து இவர் இறந்துருக்காரு. ஓகேங்களா, ஸோ ஒன் ஆஃப் த 4 சேக்கர்ட் சைட்டில் இது ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க அந்த சைட்ஸ் என்னென்னட்டு. லூம்பினி அப்படின்றது நேபாளில் இருக்குது. போத்காயா இது வந்து அண்டரிய போதி த்ரீ. இந்த போத்காயா, சார்நாத், குஷிநகர் இது மூணுமே வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இந்த லூம்பினி மட்டும்தான் நேபாளில் இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி. ஆனால் இதில் இம்பார்ட்டண்ட்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 42 இந்தியன் சைட்ஸ் வந்து யுனெஸ்கோ லிஸ்ட்டில் இருக்குன்ட்டு. தென் இந்தியா வந்து கரண்ட்டாக குளோபலாக பார்த்தீங்கன்னா 6th ரேங்க்கில் இருக்காங்க. அண்ட் ஏஷியா பசிஃபிக்கில் 2nd ரேங்க்கில் இருக்காங்களா. எதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில். ஓகேவா, டோட்டலாக 62 சைட்ஸ் வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் இருக்குது. அதில் வந்து 42 சைட்ஸ் வந்து இந்தியன் சைட்ஸ் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்லேயே இருக்காங்க. அதனால் இந்தியா வந்து குளோபலாக பார்த்தீங்கன்னா 6th ரேங்க்கு, ஏஷியா பசிஃபிக்கில் 2nd ரேங்க்கு. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். யுனெஸ்கோவோட டைரக்டர் ஜெனரல் ஹாட்ரே அசோலே, ஹெட் குவார்ட்டர் வந்து பாரிஸ், ஃப்ரான்ஸு. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களோ சேர்த்து படிச்சுக்கோங்க, 1945. ஓகே, 16th நவம்பர். நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கிறதுக்கு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து யுனெஸ்கோ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூனியன் மினிஸ்டர் சர்பானந்தா சோனாவால் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் யாருன்னா சாந்தனு தக்கூர். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கான்க்ளேவ் 2025 லீவரேஜிங் டெக்னாலஜி இன் மெரிடைம். ஐடி கான்க்ளேவ் 2025 லீவரேஜிங் டெக்னாலஜி இன் மெரிடைம். இது எங்கே வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா நியூ டெல்லியில். இந்த ஈவெண்ட் வந்து யார் ஹோஸ்ட் பண்ணான்னு பார்த்துக்கோங்க, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங்கு. அண்ட் வந்து யார் கூட கொலாபரேட் பண்ணி இந்த ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனி ஆஃப் மாஸ்டர் மெரைனர்ஸ் ஆஃப் இந்தியா. கம்பெனி ஆஃப் மாஸ்டர் மெரைனர்ஸ் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பாயிண்ட்டுமே. ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கான்க்ளேவ் 2025ஓட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே ஷோகேஸ் பண்ணணும். தென்
அது வந்து என்ன பண்ணணும்னா ஸ்மார்ட் செக்யூர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மெரிடைம் எக்கோசிஸ்டம் வந்து பில்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவோட பொசிஷன் வந்து குளோபல் மெரிடைம் டொமைனில் இது ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஐடி கான்க்ளேவ் 2025 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து எந்த விஷனெல்லாம் நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டிஜிட்டல் இந்தியா மெரிடைம் டிஜிட்டல் இந்தியான்ற ஒரு இதுவும், அதுக்கப்புறம் வந்து மெரிடைம் இந்தியா விஷன் 2030, தென் வந்து அம்ரித்கால் விஷன் 2047. இது மூணுமே வந்து நோக்கி தான் வந்து இந்த கான்க்ளேவ் வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. மெரிடைம் இந்தியா விஷன் வந்து 2030, அம்ரித்கால் விஷன் வந்து 2047. நெக்ஸ்ட் வந்து சம் மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பாருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டிஜிஎஸ் வெப்சைட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எது கூடன்னு பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட் 3.0 இதோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்கிரேட் பண்ணி ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஃபீச்சர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிலிங்குவல் அண்ட் மொபைல் ரெஸ்பான்சிவ் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபீச்சர் பண்ணுது. அண்ட் ஆக்சசிபிலிட்டி வந்து சீஃபேரருக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஷிஃப்ட் ஓனர்ஸ்க்கு, ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ்க்கு அண்ட் அதர் மெரிடைம் ஸ்டாக் ஹோல்டர்ஸோட ஆக்சசிபிலிட்டி வந்து இது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்த GIGW அப்படின்றதுக்கான அப்ரிவேஷன் இம்பார்ட்டன்ட், கைட்லைன்ஸ் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ். ஓகே, கைட்லைன்ஸ் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட். தென் இ-சமுத்ரா பிளாட்ஃபார்மோட ஃபேஸ் 1 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இ-சமுத்ரா பிளாட்ஃபார்ம் ஃபேஸ் 1ல் கிளவுட் நேட்டிவ் இன்டகிரேட் 60+ மெரிடைம் சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. தென் வந்து சேட்டரிங் பர்மிஷன் அண்ட் லைசன்சஸ் இது பண்ணுறாங்க. மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர் மாடலே, விசிட்டர் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. MTOனா மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்டர் ஆப்ரேட்டர், SBFAனா ஷிப் பில்டிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் மாடுலே. ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த இ-சமுத்ரா பிளாட்ஃபார்ம் ஃபேஸ் 1 கீழே வர இது என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது, என்னென்ன மாடுலேலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா இந்த சேட்டரிங் பர்மிஷன், தென் வந்து ஷிப் பில்டிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர், விசிட்டர் ஆக்சஸ், இது எல்லாமே வந்து இந்த இ-சமுத்ரா பிளாட்ஃபார்ம் கீழே வர மாடுலேஸ். ஓகே. ஸோ மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிஎஸ் வெப்சைட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இ-சமுத்ரா பிளாட்ஃபார்ம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டலாக இன்டர்வென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்ட் எக்ஸாம் சிஸ்டம், அதுக்கப்புறமா LMS சிமுலேட்டர்ஸ், இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டெக்னாலஜி விஷன் மெரிடைமும் பார்த்துக்கோங்க 2030. இதில் என்ன நோக்கி வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கோல். இதுக்கு வந்து ஒரு ரோட் மேப் பில்ட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலி அட்வான்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் மெரிடைம் செக்டர் வந்து பில்ட் பண்ணுறதுக்காகவும், செக்யூர் அட்டானமஸ் டெக்னாலஜி ட்ரிவன் சிஸ்டம் வந்து 2030க்குள்ளே வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, இந்த 2030க்குள்ளே இதெல்லாம் கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு ரோட் மேப் மாதிரி வந்து பில்ட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கோலாக இருக்குது. இது வந்து இந்தியாவோட ஃபியூச்சர் ரெடி ப்ளூ எக்கனாமியை சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஓகே. ஸோ நம்ம பார்த்தோம் முன்னாடி கைட்லைன்ஸ் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த கைட்லைன்ஸ் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட் வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். அண்ட் இதை அடாப்ட் பண்ணது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்க மொத்தம் எத்தனை பேர் அடாப்ட் பண்ணியிருக்காங்க? 1 2 3 மெம்பர்ஸ் கிட்ட அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ திஸ் ஒன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகே. நெக்ஸ்ட் நித்தி ஆயோகோட அட்டல் இன்னோவேஷன் மிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் அப்படின்ற இது வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யார் கூடனா டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷனோட சைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷன் அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வருது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வெர்னாக்குலர் இனோவேஷனை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ப்ளஸ் வந்து இந்தியன் லாங்குவேஜ் இன்க்ளூசிவிட்டி வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். எதுலனா இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் எக்கோசிஸ்டமில் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் வந்து
அட்டல் இன்னோவேஷன் மிஷன் வந்து டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷனோட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் வந்து சைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் பாக்லா, டைரக்டர் ஆஃப் ஏஎம், அண்ட் அமிதாப் நாக், சிஇஓ ஆஃப் டிஐபிடி. ஸோ இவங்களோட நேமும் சேர்ந்து படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். தீபக் வந்து ஏஐஎம்மோட டைரக்டர், அமிதாப் நாக் வந்து சிஇஓ ஆஃப் டிஐபிடி. ஓகே. ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் இந்தியன் லாங்குவேஜ் டெக்னாலஜி வந்து இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷனோட நேஷன் வைட் ப்ரோக்ராம்ஸில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை எய்மாக வச்சு தான் இந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நேஷ்னல் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தென் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு யூனிவர்சல் பேங்க் அப்படின்ற ஒரு இது வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க யூனிவர்சல் பேங்க் ஸ்டேட்டஸ்க்கு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் பேங்க் லைசன்ஸ் வந்து இன் 11 இயர்ஸில் இவங்களது. ஓகே. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 11 இயர்ஸில் இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் பேங்க் லைசன்ஸு. இப்போ தான் வந்து ஆர்பிஐயில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யூனிவர்சல் பேங்க் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்த் வந்து 1000 crore இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. தென் பாருங்கள், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து அவங்களோட ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லைசன்ஸ் வந்து 2015 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணது எப்போனா 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து மினிமம் ஒர்த் வந்து 1000 crore இருக்கணும். ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு யூனிவர்சல் பேங்க் ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு மினிமமாக அவங்களோட நெட் ஒர்த் வந்து 1000 crore இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து மினிமம் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ்னால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா சாட்டிஸ்ஃபேக்டரி ட்ராக் ரெக்கார்டு, பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ இவங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து யூனிவர்சல் பேங்க் ஸ்டேட்டஸ் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க, கிராண்ட் பண்ணுவாங்க ஆர்பிஐ. ஓகே. ஸோ இதில் இந்த கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து கண்டிப்பாக எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் நெட் நான் ப்ராஃபிட் அசெட் இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3% அண்ட் 1% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள். இது பாருங்கள், கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து மஸ்ட் வந்து 3% இருக்கணும். நெட் நான் ப்ராஃபிட் அசெட் தான் 1%, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜிஎன்பிஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3%, நெட் என்பிஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1%. அண்ட் கேபிட்டல் ரிஸ்க் வெயிட் அசெட் ரேஷியோ இதுவுமே வந்து 15% கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல மினிமமாக. ஓகேங்களா. ஸோ திரும்ப இதை சொல்கிறேன் பாருங்கள். ஆர்பிஐ வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேருந்து யூனிவர்சல் பேங்க்குக்காக ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 11 இயர்ஸில் இந்த என்டிட்டி தான் வந்து யூனிவர்சல் பேங்க் லைசன்ஸ் வந்து வாங்குறாங்க. அண்ட் இதுக்கு வந்து லைசன்ஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லைசன்ஸ் வந்து 2015 கொடுத்துருக்காங்க. பட் இவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 2017 ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு மினிமம் வந்து நெட்வொர்த் ஒரு 1000 இருக்கணும் யூனிவர்சல் பேங்க் ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ண. அண்ட் 5 இயர்ஸ் மினிமம் பீரியட் வந்து அவங்களோட எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சாட்டிஸ்ஃபேக்டரி ட்ராக் ரெக்கார்டு, பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெட் நான் ப்ராஃபிட் அசெட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ வந்து மினிமமாக வந்து 15% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா SCAC ஸ்டாண்டிங் எக்ஸ்டர்னல் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை ஹெட் பண்ணுறது யாருன்னா MK ஜெயின். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அப்ளிகன்ஸ் வருமா யூனிவர்சல் பேங்க் ஸ்டேட்டஸ்க்கு. ஓகே. இதெல்லாம் வந்து எவால்வேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸ்டர்னல் அட்வைசரிங் கமிட்டி அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஹெட் பண்ணுறது யாருன்னா MK ஜெயின். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். MD அண்ட் CEO யாருன்னா சஞ்சய் அகர்வால். ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் கமிஷன் இது வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்கு. வேர்ல்டு பேங்க் குரூப்போட ஒன் ஆஃப் த மெம்பர். இதை ஒரு வாட்டி எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 150 மில்லியன்
வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுலனா ஹெச் ட்ரீம் ஃபண்ட். ஸோ ஹெச் ட்ரீம் ஃபண்டுனா ஹெச்டிஎஃப்சி கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஆஃப் ரியல் எஸ்டேட் அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஃபண்டு. ஓகே, ட்ரீம்க்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ரியல் எஸ்டேட் அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஃபண்ட். ஓகே, ஸோ இதில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 150 மில்லியன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங் டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து டார்கெட் கார்பஸ் பார்த்தீங்கன்னா ஹெச் ட்ரீம் ஃபண்டுக்கு 1 பில்லியன். இதில் வந்து ப்ரைமரி ரைஸ் வந்து 500 பில்லியன் வந்து க்ரீன் ஷோ ஆப்ஷனுக்காக அண்ட் அடிஷ்னலாக வந்து ஒரு 500 மில்லியன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா டோட்டலாக இந்த டார்கெட் கார்பஸ் வந்து 1 பில்லியன். ஓகேங்களா, இதில் வந்து 500 மில்லியன் வந்து ப்ரைமரி ரைஸ்க்காகவும் இன்னொரு 500 மில்லியன் வந்து க்ரீன் ஷோ ஆப்ஷனுக்காகவும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தென் வந்து கேபிட்டல் வந்து எவ்வளோ மொபைலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 850 மில்லியன் வந்து டோட்டலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது ப்ளஸ் 350 மில்லியன் வந்து ஆல்ரெடி கமிட் பண்ணது. ஓகேங்களா, ஸோ 850 மில்லியன் வந்து டோட்டலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேபிட்டல் மொபைலைசேஷன். தென் 350 மில்லியன் வந்து ஆல்ரெடி கமிட் பண்ணது. ஓகே, ஹவுசிங் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஓவர் 25,000 ஹெட்ஜ் சர்டிஃபைட் ஹோம்ஸ் இன் Tier 1 ஆர் Tier 2 சிட்டிஸு. அதில் 18 மில்லியன் யூனிட் வந்து டெஃபிசிட்டாக இருக்குன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எட்ஜுக்கான ஃபுல் அப்ரிவேஷன் பார்த்துக்கணும். எக்ஸலன்ஸ் இன் டிசைன் ஃபார் கிரேட்டர் எஃபிஷியன்சிஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்ரிவேஷனும் பார்த்துக்கோங்க. எக்ஸலன்ஸ் இன் டிசைன் ஃபார் கிரேட்டர் எஃபிஷியன்சிஸ். ஓகே, தென் இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க 1956. தென் வந்து பேங்க் ஆஃப் பரோடா இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க். இவங்க வந்து எஃப்எஸ்எஸ்ஏஐயோட சேர்ந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ பேமெண்ட் சொல்யூஷன் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஓயு வந்து யாரும் சைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிடிஆர் ஷரத் அகர்வால். இவர் தான் வந்து எஃப்எஸ்எஸ்ஏஐயோட டைரக்டர் அண்ட் மினி டிஎம் சீஃப் ஜென்ரல் மேனேஜராகவும் இருக்கார். ஓகேங்களா, தென் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட சீனியர் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் வந்து சேர்ந்து இந்த இது வந்து சைன் பண்ணுறாங்க. எம்ஓயு சைன் பண்ணி எஃப்எஸ்எஸ்ஏஐ பேமெண்ட் சொல்யூஷன் அப்படின்றத வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது வந்து ஒரு வெப் பேஸ்டு பேமெண்ட் பிளாட்ஃபார்ம். இது யாரும் சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, எஃப்எஸ்எஸ்ஏஐயோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 2008. தென் டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்டு இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்மளோட நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சேர்ந்து டிஎஸ்பி நிஃப்டி 500 ஃப்ளெக்ஸி கேப் குவாலிட்டி 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 10 ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணணும் ஃப்ரம் எதுலேருந்துனா ஈச் லார்ஜ் மிடில் அண்ட் ஸ்மால் கேப்லேருந்து. ஓகேங்களா, இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பாசிவ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இது அதோட பேர் என்னென்னா டிஎஸ்பி நிஃப்டி 500 ஃப்ளெக்ஸி கேப் குவாலிட்டி 30 இண்டெக்ஸ் ஃபண்டு. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளை வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பாசிவ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த நிஃப்டி 500 ஃப்ளெக்ஸி கேப் குவாலிட்டி 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்களா, தென் இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்க்கு இடையில எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுது அண்ட் லார்ஜர் கேப்க்கு இடையில எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இது வந்து 33% ஆர் 67% வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து அதோட ஆவரேஜ் வந்து 200 டேஸ்க்கு வந்து மூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து 10 கம்பெனிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் செக்மெண்ட்லேருந்து. ஓகே, தென் ஆர்ஓஇக்கான ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கோங்க, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஓகே, இதையும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட். தென் டிஎஸ்பியோட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மும்பை மகாராஷ்டிரா ஹெட் குவார்ட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ். ஓகே, எக்கனாமி அண்ட் பிஸ்னஸில் பாருங்கள், டாக்டர் மோகன் யாதவ் இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஓகே, ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து கொகார்கான்ஜ் டெக்ஸ்டைல் ஆஃப் உமாரியா அப்படின்ற பிளேஸ். இது வந்து எங்கே இருக்குன்னா ரைசன் டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேஷ். அங்கே வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதோட ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா பிரம்மா. ஓகே, இந்த ப்ராஜெக்டோட பேர் என்னது பிரம்மா. இதுக்கான டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1800 crore. இதில் இனிஷியல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 125 to 200 கோச்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனுவலி.
தென் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து 1100 கோச்சஸ் வந்து வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இதோட ப்ராஜெக்ட் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரம்மா. ஓகே. மத்திய பிரதேஷில் அந்த டிஸ்ட்ரிக்ட்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன டிஸ்ட்ரிக்ட்னா ரைசன் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் பாராஸ் டிஃபென்ஸும் HPS GmbH இது வந்து ஜெர்மன். ஓகேங்களா? அப்போ இந்தியாவும் ஜெர்மனும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா co-develop and supply deployable antenna reflector subsystem for எதுக்காகனா advanced satellite applicationஸ்க்காக இது இந்தியாவில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த HPS GmbH வந்து high performance space structure system GmbH. ஓகேவா? இது வந்து அட்மான் நிர்பர் பாரத் விஷனை இது பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ தென் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன். ஜொமேட்டோ இருக்குல்ல, ஸோ ஜொமேட்டோட ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்முக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக ஷாருக்கனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் வந்து இவர் வந்து ஜொமேட்டோவோட கேம்பெயின் ஃபியூயல் யுவர் ஹஸ்டல் அதில் வந்து இவருமே வந்து இருக்காருன்னு சொல்லலாம். ஃபீச்சர்ஸ் இன் ஜொமேட்டோவோட ஃபியூயல் யுவர் ஹஸ்டல் கேம்பெயின், அந்த கேம்பெயினோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அக்விசேஷன் அண்ட் மர்ஜர்ஸில் ஆண்ட்ஃபின் சிங்கப்பூர் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க வந்து நம்ம பார்த்துருப்போம் பேடிஎம்லேருந்து எக்ஸிட் ஆகிருப்பாங்க, அவங்களோட பர்சன்டேஜ் ஸ்டேக் வந்து சேல் பண்ணி. கரெக்டாக? ஸோ அதே ஆண்ட்ஃபின் தான் இன்றைக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இதில் 1.46% ஸ்டேக் வந்து எட்டர்னல் லிமிட்டடில் வந்து விற்கிறாங்க. ஃபார் எவ்வளோக்குனா 4097 crores த்ரூ எது மூலமானு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் மூலமாக. ஜொமேட்டோ வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2008. பட் ஆனால் அது எட்டர்னல் லிமிடெட் அப்படின்ட்டு மார்ச் 2025 தான் வந்து ரீபிராண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. தென் என்விரான்மெண்ட் ஸ்கிப்டு. ஆபிச்சுரி வந்து மியன்ஸ் வே. இதில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த மியன்ஸ் வே அப்படின்றவர் மியான்மரோட ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக 2021 24 வரைக்கும் இருந்திருக்காரு. இப்போ இவர் வந்து நியூராலஜிக்கல் ஹில்னஸ்னால இறந்துட்டார். இதை மட்டும்தான் இதில் இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் அவர் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்தாருன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் பார்த்துக்கோங்க. அவரோட பேர் வந்து மின்ஸ்வி. மியான்மரோட கேபிட்டல் வந்து நேப்பியாடாவ். கரன்சி வந்து மியான்மர் கியாட். ஸோ கேபிட்டல் கரன்சி சேர்த்து படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ். August 7 வந்து நேஷனல் ஜாவ்லின் டே. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் ஆஃப் நீரஜ் சோப்ரா. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 நடந்தப்போ நீரஜ் சோப்ரா வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை கமாமரேட் பண்ணி தான் நேஷ்னல் ஜாவ்லின் டே அப்படின்றத நம்ம August 7 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அவர் வந்து அப்போ கோல்டு மெடல் வந்து செக்யூர் பண்ணியிருந்தாங்க டோக்கியோ ஒலிம்பிக் 2020. இது வந்து 4th நேஷ்னல் ஜாவ்லின் டே. ஓகேங்களா? ஸோ 7th August 2025 தான் நேஷ்னல் ஜாவ்லின் டே 4th. ஓகே. ஸோ எடிஷனும் வந்து 4th ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட்டிங் பாடிஸ் பார்த்துக்கோங்க. அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. தென் வந்து இதோட பர்பஸ் என்னென்னா ஸ்போர்ட் ஆஃப் ஜாவ்லின் த்ரோவை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அண்ட் இம்பார்ட்டண்ட் அத்லெட்டிக்கோட இம்பார்ட்டண்ட்டை வந்து அக்னாலேஜ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 2021 அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7th August எவ்ரி இயர் வந்து நேஷனல் ஜாவ்லின் டே அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது 2021 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2025. ஸோ 4th எடிஷன் இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் வந்து அபினவ் பிந்த்ரா. இவர் வந்து ஷூட்டர். இவரும் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்து ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வந்து பீஜிங் 2008 சம்மர் ஒலிம்பிக்கில் வந்து வின் பண்ணியிருந்தவர். ஸோ இதையும் வந்து அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க. ஓகே. தென் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே இதில் வேண்டாம் வேறு எதுவும். நெக்ஸ்ட் இந்த அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க. இங்கே நீரஜ் சோப்ரா வந்து அவார்ட் வின் பண்ணியிருந்தாங்களே, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவார்ட்ஸ் நீரஜ் சோப்ரா வந்து அர்ஜுன் அவார்ட் வந்து 2018 வின் பண்ணியிருக்காரு. மேஜர் தயன்சந்த் கேல் ரத்னா அவார்ட் 2021. பத்மஸ்ரீ வந்து 2022 வின் பண்ணியிருக்காரு. விக்ஷித் சேவா மெடல் வந்து 2020. பரம் விக்ஷித் சேவா மெடல் வந்து 2022. இவரோட அவார்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு நேற்று நம்ம வந்து ஹிரோஷிமா டே அப்படின்றது பார்த்தோம். August 9 வந்து நாகசாகி டே. ஓகே. இதுவுமே வந்து இந்த அட்டாமிக் பாம்பிங் வந்து ஜாப்பனீஸ் சிட்டி நாகசாகி அப்படின்ற இடத்துல கமாமரேட் பண்ணுற விதமாக தான் நம்ம நாகசாகி டே அப்படின்றது பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டியூரிங் இதுவுமே வந்து இந்த World War II இது வந்து USA இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா
இந்த அட்டாமிக் பாம் இதை வந்து படுத்திருக்காங்க ஓகேங்களா. 9th August 2025 இது வந்து 80th anniversary அட்டாமிக் பாம்பிங் ஆஃப் நாகசாகி அப்படின்றது. ஓகே, ஸோ எடிஷன் 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1945 அட்டாமிக் பாம்பிங் விக்டிம்ஸ் டியூரிங் வேர்ல்டு வார் 2 இதை கமாமரேட் பண்ணுற விதமாக தான் இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஹிரோஷிமா டே வந்து August 8, நாகசாகி டே வந்து August 9. ரெண்டுத்துக்குமே வந்து 80th anniversary தான். ஓகே, தென் தேர்டு August 8 வந்து குவிட் இந்தியா மூமெண்ட்டா. இது வந்து 83rd குவிட் இந்தியா மூமெண்ட் ஓகேங்களா. ஸோ 83rd குவிட் இந்தியா மூமெண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 1942 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மூமெண்ட் லெட் பை மகாத்மா காந்தி, ப்ரப்போஸ்டு பை ஜவஹர்லால் நேரு. ஓகே, ஸோ ஹூ காயின்ட் ஃப்ரேஸ் குவிட் இந்தியா? யூசப் மெஹர் அலி. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. குவிட் இந்தியா அப்படின்ற காயின் ஃப்ரேஸ் வந்து கொண்டு வந்தது யாருன்னா யூசப் மெஹர் அலி. ஓகே, ஸோ 83rd anniversary குவிட் இந்தியா மூமெண்ட் டேக்கு. ஸோ எதுக்குமே நம்ம தீம் படிக்கல இன்னைக்கு படித்ததில், அவ்வளோதான் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் நியூஸு. சத்னாவரி இது வந்து ஒரு ஸ்மால் வில்லேஜ் எங்கன்னா நாக்பூர் மகாராஷ்டிராவில் ஓகேங்களா. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் வில்லேஜாக வந்திருக்கு. ஓகே, அண்டர் எந்த இனிஷியேட்டிவ் இல்லைனா டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு ஏ டிஜிட்டலி எம்பவர்டு செல்ஃப் சஸ்டெய்னிங் மாடல் வில்லேஜ்க்கு கீழே. ஸோ இது வந்து வாய்ஸோட ஃபுல் கொலாபரேட்டிங் வித் வாய்ஸ் ஓகேங்களா. ஸோ வாய்ஸோட கொலாபரேட் பண்ணுறாங்க. கொலாபரேட் பண்ணி அந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழே தான் இந்த சத்னாவரி அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் வில்லேஜாக வந்து வந்திருக்கு. இந்த வில்லேஜ் வந்து எங்கே இருக்குன்னா நாக்பூர் மகாராஷ்டிராவில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. ஸோ இனிஷியேட்டிவ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு எ டிஜிட்டலி எம்பவர்டு சஸ்டெயின் மாடல் வில்லேஜ் வந்து வாய்ஸோட கொலாபரேட் பண்ணி அந்த இனிஷியேட்டிவ் கீழே தான் இந்த வில்லேஜ் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் வில்லேஜ் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் மகாராஷ்டிராவும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் ட்ரேடு. ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் ட்ரேட் வந்து நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டுக்கு கீழே ஜம்மு அண்ட் காஷ்மீரும் மகாராஷ்டிராவும் வந்து இந்த இது வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ த்ரூ எது மூலமானு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் மூலமாக. இதை லான்ச் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஃபார்மர் அண்ட் வெல்ஃபேர் தான் வந்து இதை இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி நம்ம வந்து இன்டர்ஸ்டேட் ஃபாரஸ்ட் ஏதோ ஒன்று சம்திங் படிச்சிருப்போம். அது வந்து ராஜஸ்தான் படிச்சிருப்போமா. இது வந்து ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் ட்ரேடு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மகாராஷ்டிரா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. எது மூலமாக இதை வந்து இது பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ENAM நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் மூலமாக தான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கான ஹேண்டிட்டன் நோட்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.